ரஜினி ரசிகர் விஜய்க்கு அகேன்ஸ்டா போகணும், விஜய்க்கு வந்து இந்த ஓட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இவர் வந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் கரூர் இன்சிடென்ட்ல இதுக்கு மேல வந்து நீங்க போனீங்கன்னா எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆதவ் அர்ஜுனா கிட்ட வந்து அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காப்ல, இல்ல நான் வந்து உள்ள போயே தீருவேன்னு சொல்லி பிசினஸை மட்டும் பண்ண மாட்டாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டியை மட்டும் டார்கெட் பண்ண மாட்டாங்க, அடுத்து ஃபேமிலியும் டார்கெட் பண்ணுவாங்க. ஆதவ் அர்ஜுனா வந்து காங்கிரஸையும் இப்போ காலி பண்ணிட்டாங்க, இந்திய கூடயும் ஏதோ பேச்சுவார்த்தைன்னு சொல்லி அதையும் காலி பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களோட அஜெண்டாவை வந்து கிளியராக இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. தனியாக கொண்டு போய் நிற்க வச்சு அதே மாதிரி எஃப்ஐஆரை டெலீட் பண்ணிடுவாராம். இவர் யார் அவ்வளோ பெரிய அப்பா டக்கரை நான் இது வரைக்கும் இந்த உலகத்தில் பார்த்ததே இல்லை. ஆதவ் அர்ஜுனா வந்து ஏதோ ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணுன்னே ட்ரை பண்ணுவாப்புல. நான் ஆரம்பத்துலேருந்து அவர் சொல்லிகிட்டு இருக்கிறது, அவர் திமுகவில் உதயநிதிக்கு எதிராக ஒரு குடும்பத்திலே சில நபர்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த நபருக்கு இவர் ரொம்ப முக்கியமான வேண்டியவர். அப்படி அவருக்கு வந்து இவரும் சபரீஷனுமே ரொம்ப க்ளோஸாக நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது பிரசாந்த் கிஷோரில் கூட்டிகிட்டு வந்ததாக இருக்கட்டும், பிரசாந்த் கிஷோர் வச்சு அவங்க ஸ்ட்ராட்டஜி போட்டதாக இருக்கட்டும், இவங்க வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து இவங்க 2 பேருமே ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு பெரிய ஒரு பேராசை இருந்திருக்கு ஆரம்பத்துலேருந்தே. எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தில் வந்து வாக்குப்பட்டு அந்த குடும்பத்தை எப்படி டேக் ஓவர் பண்ணணுங்கிறது தான் இவங்களோட நோக்கமாக இருந்திருக்கு சின்ன வயசுலேருந்தே. அதை தான் வந்து இவங்க இன்னமும் நான் சொன்ன மாதிரி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அவரால் இவர் வந்து டிவிகேக்கு அனுப்பப்பட்டார். அப்படி அனுப்பப்படும் போது சில கட்சிகளுக்கு வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய கூட்டணியை பிரிச்சிருக்காங்க, நிறைய கூட்டணியை சேர்த்துருக்காங்க. இது எல்லாமே பிஹைண்ட் த சீனில் வேலை செய்கிறது வந்து ஆதவ் அர்ஜுனா தான். இப்போ இந்த ரஜினி சாரை பொறுத்த வரைக்குமே இவங்க என்ன மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணணும்னு ஒரு ட்ரை பண்ணுறாங்க. இவங்க வந்து எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியோட டீமோட வேலையை வந்து நெரேட்டிவ் செட் பண்ணுறதுன்னு ஒரு பிளானை போடுவாங்க எப்போவுமே. நம்ம லிக்கர் வந்து நக்கீரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி லிக்கர் வந்து எப்போ பாரு போதையிலே இருக்கார், நல்லக்கண் ஐயா அவரோட சாவுக்கு வரும்போதும் அவர் சுற்றி ஒரே போதை, அவர் தண்ணி அடிச்சுட்டு ஸ்மெல்லாக இருக்குது, ஃபுல்லாக வந்து அவர் போதையில் வந்தாருங்கிற மாதிரி ஒரு பெரிய நெரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க. அந்த நெரேட்டிவ் செட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து பாட்டிலோட ஒரு ப்ரைவேட் ஜெட் ஏர்போர்ட்டில் போகும்போது மாட்டுறாரு. ப்ரைவேட் ஜெட் ஏர்போர்ட்டை வந்து அங்கே வந்து மீடியாவோ இதுவோ வர்றது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு இடம் இல்லை. அங்கே இருக்கிற செக்யூரிட்டி செக் வந்து ரொம்ப க்ளோஸ்டு டோரில் ஒரு சின்ன இடத்துல நடக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு நியூஸ். இது எப்படி வந்து அங்கே நடந்த அந்த செக்கிங்குள்ளே போலீஸ்குள்ளே நடந்த ஒரு செக்கிங் வந்து எப்படி மீடியாவுக்குள்ளே வந்துச்சு? போனதே இவங்க 4 பேர் தான், இல்லை 2 பேர் தான். அப்போ 2 பேர் போகிறாருன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து இது வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் சொன்னது வந்து அவர் தண்ணியே அடிக்க மாட்டாருன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கிளப்பி வச்சுருக்காரு. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச சில நபர்களே வந்து அவர் வீட்லேயும் ஆஃபீஸ்லேயுமே வந்து சில இந்த மாதிரி பாட்டில்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. அது போக இவர் பாட்டில் கையில் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்கு அங்கே ஒரு தேவையே இல்லை, ஆனாலும் இவர் எடுத்துகிட்டு போயிருக்கார். ஸோ இது என்ன நெரேட்டிவ் இவங்க செட் பண்ணுறாங்கன்னா, அவர் ஒரு போதையிலே இருப்பார், அவர் எப்போ பார்த்து தண்ணி அடிச்சுட்டே இருப்பார், அவருக்கு வந்து அதுக்கு இவர் தான் வந்து அந்த தண்ணி ஃப்ளைட்டில் போகும்போது கூட தண்ணி அடிச்சுட்டு போகிறதுக்கு தான் இவங்க இந்த பாட்டில் எடுத்துகிட்டு போகிறேன், லிக்கர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறேங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு வந்து மாதம் வந்து 3000 கோடி தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிறாங்க. 12 மாதம் எடுத்துட்டிங்கன்னா 36,000 கோடி. இந்த மாதிரி 5 வருஷத்தில் இவங்க பண்ண ஊழல் மட்டும், லஞ்சம் காசு மட்டும் பார்த்தீங்கன்னா 1,50,000 கோடி வரைக்கும். நான் சொல்கிறது ஒரு குத்து மதிப்பாக நான் சொல்கிற விஷயம். இது வந்து ஏஜென்சிஸ் தான் இதை வந்து கரெக்டாக மணலில் எவ்வளோ கொள்ளை, அது போக அப்ரூவல் வாங்கினதுலேயும், அது போக லிக்கர் டாஸ்மாகில் இவங்க எவ்வளோ ஊழல் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லா ரியல் எஸ்டேட்டில் இவங்க எவ்வளோ ஊழல் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லா செக்மெண்ட்லேயும் இவங்க எவ்வளோ ஊழல் பண்ணாங்கிறது வந்து இவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இவ்வளோ காசு புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துல ஆதவ் அர்ஜுனாவை வந்து செட் பண்ணி திரு சபரீஷன் அவர்கள் வந்து அனுப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ப்ளஸ்
இதுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் ஆரம்பத்துலேருந்தே இந்த குற்றச்சாட்டு வச்சுட்ருக்கேன். அவர் வந்து தனியாக விஜய் அவர்களை டிவிகே தலைவரை கண்டிப்பாக தனியாக தான் கொண்டு போவார். இவரோட அஜெண்டா வந்து இவருக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆல்ரெடி ஃபண்டிங் கொடுத்துட்டாங்க. கொடுத்தது போக பேலன்ஸ் இவர் இப்போ வந்து இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் இல்லை கச்சிதமாக முடிச்சிட்டாருன்னா பேலன்ஸ் பேமெண்ட் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் கொடுக்கறதா வச்சுருக்காங்க. இதை தான் நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே இவரோட பற்றி நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி இவர் வந்து ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லாமல் கட்சியை டேக் ஓவர் பண்ணுறது, இவர் வந்து தாவேக்காவை டேக் ஓவர் பண்ணணும்னு பிளான் பண்ணுவாப்புல. அதே மாதிரி சப்ரீஷன் வந்து திமுகவை டேக் ஓவர் பண்ணணும்னு இவங்க ஒரு தனி பிளான் போடுறாங்க. இது போக இவங்க வந்து இவங்க வந்து எப்படின்னா ஒரு பிஸ்னஸை மட்டும் பண்ண மாட்டாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டியை மட்டும் டார்கெட் பண்ண மாட்டாங்க, அடுத்து ஃபேமிலியும் டார்கெட் பண்ணுவாங்க. இவங்க என்னென்னா இவங்களுக்கு கண்ட்ரோல்குள்ளேயே வரணும். இப்போ என் கல்யாணத்துலேயே பார்த்தீங்கன்னா இவர் வந்து எனக்கு பொண்ணு பார்க்க சுற்றிட்டு இருந்தாப்புல. இவருக்கும் எனக்கும் 7ஆம் பொருத்தம் 8 வச்சாலும் 8 பொருந்தாது. ஆனால் இவர் வந்து எனக்கு பொண்ணு பார்க்குற வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாப்புல. ஸோ இவர் என்னென்னா இவர் எல்லா சைடும் வந்து இவர் தான் கண்ட்ரோல் வச்சுக்கணும். நாளைக்கு வந்து ஒய்ஃப் சைடாக இருக்கட்டும், எந்த சைடாக இருந்தாலும் இவர் வந்து ஃபுல் கண்ட்ரோல் இவர் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளான். ஸோ பேசிக்காக இதே தான் வந்து என்னது இங்கே தாவேக்காவோட விஜய் அவர்களோட ஃபேமிலிலையும் இவ்வளோ நாள் அவங்களுக்குள்ள என்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்தாலோ இல்லை வந்து இந்த நேரத்தில் இதை எடுக்கிறதும் இவர் போனதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ சீரியஸாக ஆகி இவ்வளோ பெரிய பிரச்சனை வெளில வர்றதுக்கும் இவரோட தூண்டுதல் கண்டிப்பாக இதில் இருக்கும். ஏன்னா இதில் வந்து நான் வந்து பர்சனலாக என் குடும்பத்தில் நான் அனுபவிச்சதை தான் சொல்கிறேனே தவிர நான் வந்து ஏதோ கதை கட்டுறதோ இல்லை நான் வந்து யூகத்தில் பேசலை. இது வந்து இவரோட பொதுவான ஸ்ட்ராட்டஜி. இவருக்கு என்னென்னா இவருக்கு என்ன பேசிக் ப்ராப்ளம்னா இவருக்கு வந்து பேராசை ங்கிறது தான் அவரோட பெரிய ஒரு கொடுத்ததை வச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசையே இல்லை. இவருக்கு வந்து எல்லாமே வேணும். எல்லாமே வேணும்னா எப்படி வரும்? ஒரு அரசியல் கட்சியில் ஜாயின் பண்ணுறோன்னா ஒரு பொறுமையாக தான் ஒன்றுன்னா நம்ம வளர முடியுமே தவிர இவர் நினைக்கிற ஸ்பீட்லேயோ இவரோட பேராசைக்கு வந்து யாருனாலையும் ஈடு கொடுக்க முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இவர் ஒரு ஸ்லீப்பர் செல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஸ்லீப்பர் செல்லாக தான் இவர் வந்து இவ்வளோ தூரம் வேலை செஞ்சு கண்டிப்பாக நான் அன்றைக்கே சொன்னேன், கடைசியாக அது வரைக்கும் காங்கிரஸ் வந்துடுவாங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக இந்த டீலை க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி இவங்க ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கும்போது நான் அப்பவும் சொன்னேன். அதேமாதிரி பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து அன்றைக்கே வந்து என்டிஏ அலையன்ஸில் ஆல்மோஸ்ட் போக வேண்டிய விஷயத்தையும் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அன்றைக்கே வந்து ஒரு பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டு வந்து நான் தான் பீகாரோட சிஎம்மாக வரப்போகிறேன், நான் சிஎம்மாக வந்து என்னோடய பிரதர் காம்ரேடை வந்து நான் வந்து அவரை வந்து அடுத்த சிஎம் ஆக்க போகிறேன்னு சொல்லி பில்டப்லாம் கொடுத்துட்டு போனார். போன வேகத்தில் அவர் 2% ஓட்டு சதவீதம் கூட வாங்காமல் அதோட மண்ணை கவி அவர் எங்கே போனார்னே தெரில. இந்த டீமை தான் வச்சு இவனுங்கெல்லாம் பில்டப் கொடுத்து கரெக்டாக இவரையும் அப்போவே ஏற்றி விட்டு அன்றைக்கி அந்த இதை உடைச்சாங்க. அப்போவும் இப்போ நெக்ஸ்ட் வந்து இது காங்கிரஸையும் இப்போ காலி பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததும் என்டிஏ கூடயும் ஏதோ பேச்சுவார்த்தைன்னு சொல்லி அதையும் காலி பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களோட அஜெண்டாவை வந்து கிளியராக இவர் ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. இது தனியாக கொண்டு போய் நிற்க வச்சு அதே மாதிரி எஃப்ஐஆரை டெலீட் பண்ணிடுவாராம். இவர் யார் அவ்வளோ பெரிய அப்பா டக்கரை நான் இது வரைக்கும் இந்த உலகத்தில் பார்த்ததே இல்லை. எஃப்ஐஆரையே டெலீட் பண்ணுற அளவுக்கு வந்து இவர் வளர்ந்துட்டாருன்னா ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி இவரோட அராஜகம் எப்படி இருக்குன்னா இவரெல்லாம் வாய்ப்பு கொடுத்து ஏதாவது ஆட்சியில் உட்கார வச்சுட்டா இவரோட அராஜகம் எப்படி இருக்குன்னு மக்களே முடிவு பண்ணிக்கோங்கிறத நான் இங்கே மக்கள்கிட்டே விட்டுறோம். பேசிக்காக இவரோட வேலை என்னென்னா ரஜினி ரசிகர் அந்த ரசிகர் கூட்டமே வந்து விஜய்க்கு அகென்ஸ்டாக போகணும், விஜய்க்கு வந்து இந்த ஓட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இவர் வந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உட்காந்து இவரோட அஜெண்டாவை இவர் பண்ணிட்டார். நீங்கள் ஒன்றும் இல்லை, பெஸ்ட் எக்ஸாம்பிள் துரந்தர்னு ஒரு படம் வந்துருச்சு, இப்போ ரீசெண்ட் டைமில் வந்தது. அது எப்படி இந்தியனோட ஒரு ஆர்மி ஆஃபீஸரோ நம்ம ட்ரெயின்டு பர்சன் வந்து எப்படி பாகிஸ்தானில் போய் ஒரு இன்டெலிஜென்ஸாக இருந்து ராவில் இருந்து எப்படி அங்கே இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி ஒரு பாகிஸ்தானியாகவே மாறி எப்படி அந்த நம்ம இன்டெலிஜென்ஸுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவரோட ஆக்டிவிட்டீஸ் எப்படின்னு புரியும். அப்படியே இவனை போய் நான் வந்து ஒரு துரேந்தர் நம்ம இந்தியன் ரா ஏஜென்ட் கூட கம்பேர் பண்ண எனக்கே ஒரு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அந்தளவுக்குலாம் எடுத்துடாதீங்க. இது ஒரு தீவிரவாதி இப்படி பாகிஸ்தான் இந்தியாவில் வந்து ஒரு தீவிரவாதி அப்படி போனால் அந்தளவுக்கு தான் நம்ம இவரை கம்பேர் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நான் சொல்கிற ஒரு கான்செப்ட் எப்படின்னா அந்த இன்டெலிஜென்ஸ். ஸோ எப்படி வந்து ஒருத்தர் ஒரு இதில் போய் அவங்கள எப்படி கொலாப்ஸ் பண்ணி அதில் படத்துலையும் இதே மாதிரி தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியே கொலாப்ஸ் பண்ணி கடைசியில் அந்த ஒரு லீடரே காலி பண்ணி முடிப்பாங்க. அந்த மாதிரி தான் இவர் வந்து இன்றைக்கி வந்து உருவெடுத்து இவங்க பிளான் அஜெண்டாவை இவங்க க்ளோஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க. இன்னொன்று காசு தான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கும் போது திமுக எப்படி இதை விடுவாங்க அந்த ஆஸ்பெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளோ கொடுத்தாலுமே இவரை கண்டிப்பாக
அவரை கம்ப்ளீட்டாக ஃபண்ட் பண்ணி அர்ஜுனை ஜான் ஆரோக்கியசாமியும் கண்டிப்பாக வந்து இதை அவரை கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ ரஜினி ரசிகரையும் இப்போ அகேன்ஸ்டாக அவங்க சைடு மாற்றுறாங்க. ஸோ பேசிக்காக அந்த ஓட்டும் இப்போ வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக போகிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் எப்போ திமுகவில் இருந்து சபீஷன் கூட ஒர்க் பண்ணாப்லையோ இவங்க 2 பேரும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தான் அதிமுகவிலேருந்து செந்தில் பாலாஜியை உடச்சி கூப்பிட்டு வந்தாப்புல. செந்தில் பாலாஜியோட அவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா இவரோட சிமிலர் கேரக்டராக தான் இருக்கும். அவரும் வந்து 5 கட்சி மாறிட்டார். ஆல்மோஸ்ட் 5 கட்சி மாறி ஊழலில் இவரை மாதிரி ஒரு தலை சிறந்த ஒரு ஊழல்வாதி நீங்கள் பார்க்கவே முடியாது. நூதனமான ஊழல் பண்ணுவாப்புல. ஓப்பனாக 10 ரூபா மக்கள் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக 10 ரூபா எவிடன்ஸ் வீடியோ ரெக்கார்டிங்கும் எடுத்து இப்போ பில்லுக்கு அதிகமாக பில்லே ஃபஸ்ட்டு கொடுக்குறதில்ல, அதுக்கு அதிகமாக 10 ரூபா அதிகமாகவும் காசு கேட்டு வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இது போக மேனுஃபேக்சர்ஸ் வந்து பாட்டில் அதில் திமுகவில் இருக்கிற எம்பியே வந்து கம்மியாக லஞ்சம் கொடுத்தா அவருக்கே கொடுக்கறதில்ல. ஸோ இந்த அளவுக்கு இவர் அவ்வளோ பெரிய லிக்கர் ஃபேக்ட்ரியில் வந்து இவ்வளோ லிக்கர் பேலன்ஸ் இவங்கெல்லாம் அந்த காலத்தில் டிஎம்கேலேயும் இவ்வளோ பெரிய தலைமையிலேருந்து அவருக்கே தண்ணி காட்டினவர், அவரே லஞ்சம் கொடுக்கலன்னா பாட்டில் வந்து மேனுஃபேக்சர் ஆகாமல் டாஸ்மாகில் சப்ளை ஆகாது. அது போக லைசன்ஸ் இல்லாமல் ஏகப்பட்ட பார்ஸ் இன்னமும் ஓடிட்டுருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து இவர் தான் வந்து பிளான் பண்ணி கலெக்ஷனுக்கு கரெக்டான ஆளுன்னு சொல்லி இவர் தான் வந்து அன்றைக்கி கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்து இவர் தான் வந்து டிஎம்கேல சேர்த்து விட்றாரு. சேர்த்து விடும் போது இவருக்கு எப்படி அது தெரியாமல் இருந்திருக்கும் இந்த மாதிரி கரூரில் ஒரு இன்சிடெண்ட் வரலன்னு சொல்லி. ஏன்னா கரூர் இன்சிடெண்ட்டில் போலீஸ் வந்து வீடியோ ரெக்கார்டிங்கோட எவிடன்ஸோடு வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் போனீங்கன்னா எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த க்ரௌட் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. இந்த க்ரௌட் வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப பேக்டாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ பெரிய வண்டி எடுத்து நீங்கள் போகக்கூடாதுன்னு ஆதவ் அர்ஜுனா கிட்ட வந்து அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காப்புல. அங்கே ஆதவ் அர்ஜுனா இல்லை நான் வந்து உள்ளே போயே தீருவேன்னு சொல்லி உள்ளே போய் இவர் தான் வந்து அங்கேருந்து லீட் எடுத்து போயிருக்காங்க. இதுக்கும் வீடியோ எவிடன்ஸ் இருக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது எப்படி இது வந்து ப்ரீ பிளான்டாக இருக்காது? ஏன்னா அதே மாதிரி இந்த இன்சிடெண்ட்டும் ஆக்சுவலாக கரூர் வந்து இவங்களோட கேலண்டரில் லேட்டராக தான் இருந்தது. 3 மாதம் கழித்து கடைசி ஸ்டேஜில் தான் அதை வச்சுருந்தாங்க. அதை எப்படி ப்ரீபான் பண்ணது இது வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஆன்சர் கிளாரிஃபிகேஷன் அவங்க பார்ட்டி பீப்புளுக்கே தெரியாமல் இருக்குது. ஸோ இவ்வளோ சதி இவர் செஞ்சிட்ருக்காரு. நானும் எவ்வளோ அலர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இவர் திரு விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ அலட்சியமாக இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இவர் எதுக்காக இவர்கிட்ட இருக்க ஃபண்டிங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ தூரம் கொண்டு போய் கடைசியில் அந்த கட்சியவே காலி பண்ணுற அளவுக்கு போகிற ஒரு சூசைட் பாம்பரை ஸ்லீப்பர் செல்லை வந்து நம்ம இப்படி கூட வச்சுக்கிட்டே போகிறது வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. அவர் வந்து இதுக்கு மேலேயும் விழிப்புணர்வாக இல்லைன்னா இது ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம். நானும் எவ்வளோ இன்டைரக்டாக சொல்லி பார்த்துட்டு முக்கியமான நபர்கள் பேரெல்லாம் இப்போ ஓப்பனாகவும் சொல்கிறேன். இதுக்கு மேலே வந்து கட்சியை காப்பாற்றணும், நம்ம மக்கள்கிட்ட பேரை கெடுத்துக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் தான் ஒரு முடிவெடுத்து என்னங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இவர் புதுச்சேரியிலுமே வந்து ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்காப்புல. ஏகப்பட்ட குழப்பத்துக்கும் அவரும் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்காப்புல. நம்ம இங்கே வந்து ஏகப்பட்ட குழப்பத்தை உண்டாக்கி அதுக்கு வந்து சில பின்னாடி இருந்து சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காப்புல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி ஒரு துரந்தர் படத்தில் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுவாப்புலையோ அந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காப்புல. இந்த மாதிரி விஷக்கிருமிகளையும் கேன்சரஸ் செல்ஸையும் நம்ம எராடிகேட் பண்ணலைன்னா நம்ம உயிருக்கே ஆபத்து வந்துடுங்கிறத நான் இங்கே ஸ்ட்ராங்காக கூறிக்கொள்கிறேன்.